திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரியில் மின்சார வசதி இல்லாமல் செல்போன் டார்ச் வெளிச்சத்தில் படித்து 10ஆம் வகுப்பில் 492 மதிப்பெண்கள் பெற்ற மாணவிக்கு நியூஸ் 18 செய்தி எதிரொலியால் இலவச மின் இணைப்பு வழங்கியிருக்கிறது தமிழ்நாடு அரசு. இதுகுறித்தான விவரங்களை செய்தியாளர் ராஜசேகர் வழங்க கேட்கலாம். நந்தா, திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில 10ஆம் வகுப்பு தேர்வுல துர்காதேவி என்கிற மாணவி 500க்கு 492 மதிப்பெண்கள் பெற்று திருவாரூர் மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவி என்ற பெருமையை பெற்றார். இந்த நிலையில இவருடைய பெற்றோர் பாலா மற்றும் அவருடைய தாய் சுதா, அது இல்லாமல் அவருக்கு ஒரு சகோதரர் மணிகண்டன், இவருடைய தந்தை பாலா என்பவர் ஒரு சாதாரண மெக்கானிக் தொழிலை வேலை செய்து வருகிறார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய சகோதரர் மணிகண்டன் அரசு பள்ளியில் பயின்று வருகிறார். அவரது தாய் அவர் வீட்டிலேயே இருந்து வருகிறார். இந்த நிலையில கடந்த 2 வருட காலமாக அவர் கொரடாச்சேரி அருகே பத்தூர் என்கிற இடத்துல புதிதாக ஒரு கூரை வீடு கட்டி அங்குதான் வசித்து வருகிறார்கள். அங்கு மின்சார வசதி கொடுக்க வேண்டும் என்றால் 3 மின்கம்பங்கள் புதிதாக அமைக்க வேண்டும். அதற்கு அரசுக்கு 1 லட்சம் ரூபாய் மின் வாரியத்திற்கு கட்ட வேண்டிய என்ற கட்டாயம் என்ற சூழ்நிலையில அவர்கள் தினக்கூலியின் மூலமாக அவர்கள் குடும்பத்தினர் வேலை பார்த்து வந்த நிலையில அந்த பணத்தை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இதனால் அந்த மாணவி கடந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்காக பயின்ற பொழுது டார்ச் லைட் வெளிச்சத்திலும் அதே போன்று மெழுகுவர்த்தி வெளிச்சத்திலும் தான் பயின்றதாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக பேட்டி அளித்திருந்தார். இந்த செய்தியை நாம் பிரத்யேகமாக ஒளிபரப்பியிருந்தோம். இந்த நிலையில சம்பந்தப்பட்ட வீட்டிற்கு சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் மற்றும் மின்வாரிய அதிகாரிகள் நேரில் சென்று பார்வையிட்டு அந்த தேர்வு எழுதி அவர் வெற்றி பெற்ற 4வது நாளிலே தற்பொழுது அந்த வீட்டிற்கு மின்சார வசதி என்பது செய்து தரப்பட்டிருக்கிறது. இந்த மாணவி மிகுந்த நிகழ்ச்சியுடன் நம்மளிடம் தற்பொழுது பேட்டி அளித்திருக்கிறார். இந்த மின்சார வசதி கிடைத்ததற்கு காரணம் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியும் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மின்வாரிய அதிகாரிகள் தான் காரணம். இவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் தந்தை கூறும் பொழுது இந்த வீட்டிற்கு என்னுடைய மகளின் காரணமாகவே இந்த வீட்டிற்கு வெளிச்சம் வந்திருப்பதாக மிகுந்த நெகிழ்வுடன் அவருடைய தந்தை பாலாவும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்திருக்காங்க. நன்றி ராஜசேகர், விரிவான விவரங்களுக்கு.